வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக அந்த ஒரு வார்த்தை கதைக்குள்ள போலாமா? மேடையில் இருந்த பெரிய மனிதர்கள் அனைவரும் அன்று விழாவின் நாயகனான கணேசனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்க, அடக்கமும் அமைதியும் நிறைந்த மெலிதான புன்னகையுடன் மேடையில் வீற்றிருந்தார் தாசில்தார் கணேசன். அவர் அவ்வூருக்கு செய்த நன்மைகளையும், அவர் மக்களுக்காக கட்டி கொடுத்த இலவச மருத்துவமனைகளும் பள்ளிகளையும் அந்த ஊர் தலைவர்கள் பேசி அவருக்கு பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்த கணேசனின் பேச்சோடு விழா இனிதாக நடந்து முடிந்தது. மாலைகளை எல்லாம் கொண்டு வந்து காரில் வைத்த அவ்வூர் தலைவர் அவருக்கு நன்றிகள் கூறி வழி அனுப்பினார். அவர்களது அன்பான உபசரிப்பில் இருந்து விடை பெற்று கொண்டு காரில் ஏறினார் கணேசன். கார் விற்றென வயநாடை நோக்கி விரைந்தது. கணேசன் அமைதியாக அருகில் இருந்த அந்த மாலைகளையும் பொன்னாடைகளையும் பார்த்தார். அன்று அவருக்கு நடந்த மரியாதைகள், வாழ்த்துக்கள் அனைத்தும் அவர் மனதில் ஒரு நிமிடம் உலா வந்தது. ஒரு காலத்துல இந்த கணேசன் யாரு? சாதாரண கூலி வேலை செய்யற கந்தவள்ளியோட மகன். வீட்டு வறுமைக்காக 10ஆவதோட படிப்பை ஏற கட்டிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்த. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சேன். புதுப்படம் வந்தா செவத்துல போஸ்டர் ஓட்டிட்டு அதுக்கான கூலிக்காக கையேந்தி காத்துட்டு இருந்தேன். 2 ரூபாய் காசுக்காக 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்துவேன். மளிகை கடையில பொட்டலம் கட்டுவேன். ஆனா இன்னைக்கு இந்த கணேசன் தாசில்தார், எல்லாரும் மதிக்கிற ஒரு பெரிய மனுஷன். எங்க போனாலும் மரியாதை. ஏன் ஒரு கையெழுத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்ச என்ன இன்னைக்கு அதே தியேட்டர் திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டு மரியாதை செய்யறாங்க. நான் ஒட்டின போஸ்டருங்கள்ல இன்னைக்கு என்னோட படத்தை போட்டு போஸ்டர் ஒட்டி கௌரவப்படுத்துறாங்க. இந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள், பரிசுகள், பொன்னாடைகள், மரியாதைக்கெல்லாம் யார் காரணம்? என் அம்பிகா தான். அவ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் காரணம் என்று சீட்டில் சாய்ந்தார். அவர் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. அம்மனுக்கு காட்டிய தீபாரதனையை பயத்துடன் தொட்டு வணங்கினாள் அம்பிகா. அவளை பார்த்து முகமலர்ந்த தண்டபாணி அம்மன் குங்குமத்தை அவள் கையில் கொடுத்தார். நன்னா க்ஷேமமா இருக்கணும் என்று கூறிவிட்டு வெண்பொங்கல் பிரசாதத்தை அவளிடம் கொடுத்தார். இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. சரிப்பா என்று சிரித்த முகத்துடன் அதை வாங்கி கொண்டு திரும்பினாள். அம்பிகா, நான் இன்னைக்கு சங்கரநாத் வரைக்கும் போறேன். வர நாழி ஆகும். அம்மா கிட்ட சொல்லிடு. சரிப்பா, சொல்லிடுறேன். நாழி ஆயிடுத்து. நான் ஸ்கூலுக்கு போகணும் என்று சிட்டாக பறந்தாள் அம்பிகா. அவள் மான்குட்டியை போல் துள்ளி குதித்து போவதை அன்போடு பார்த்து கொண்டிருந்தார் தண்டபாணி. என்ன ஓய், பொண்ணு அப்படி பார்த்து ரசிச்சுருக்கேள் என்று கூறிக்கொண்டே சங்கரன் சாஸ்திரிகள் அங்கு வர, என் பொண்ணு சின்ன குழந்தையாவே இருந்துடப்படாதவன்னு நினைச்சுட்டு இருக்கேன் என்றார் தண்டபாணி. அது எப்படி? பொம்மநாட்டிகள் வளர்ச்சி ஜெட் வேகத்துல இருக்கும்னு சொல்லுவா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வளர்ந்து நின்னுடுவா. இல்ல உன் குழந்தை மட்டும் என்ன விதிவிலக்கா? நேத்துதான் அவளை சின்ன குழந்தையா பார்த்தாப்புல இருக்கு. இன்னைக்கு பாவாடை தாவணையை போட்டு இருக்கா என்று சிரித்தார். ஆமா ஓய், அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கிறது. இதுல என்ன ஓய் பயம்? உமைக்கு என்ன நல்ல வசதி இருக்கிறது. ஒரே பொண்ணு ஜாம் ஜாம்னு கரை சேர்த்திட மாட்டேலா? அதெல்லாம் சரிதான். ஆனா மாப்பிள்ளை பையனுக்கு தான் எங்க தேடி அலையிறதுன்னு தெரியல. என் பொண்ணு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த வரனா அமையணுமோன்னா. இவளுக்கு என்ன இனிமேலா பிறக்க போறான்? எல்லாம் பிறந்துட்டு இருப்போம். அந்த அம்பாள் சரியான நேரத்துல கைய காட்டுவோம். பேசாம வேலைய பாரும் என்று கூறிவிட்டு சிரித்தார் சங்கரன் சாஸ்திரிகள். சாம்பிராணி வாசனையும் அடுப்படியில் இருந்து வரும் நெய் வாசனையும் தோட்டத்தில் பூத்து குலுங்கி கொண்டு ஒய்யாரமாக கொடியில் ஆடிக்கொண்டிருந்த நித்தியமல்லி வாசனையும் சேர்ந்து அந்த வீட்டையே ஏதோ தெய்வீகமாக்கி கொண்டிருக்க, வாசலில் போடப்பட்டிருந்த கம்பி கோலத்தில் காலை வைக்காமல் சுற்றி கொண்டு உள்ளே ஓடிய அம்பிகா பூஜை அறையில் அபிராமி அந்தாதியை சொல்லி முடித்து தீபாரதனை காட்டி விழுந்து வணங்கி விட்டு வந்த மீனாட்சியை பார்த்து, அம்மா இந்தாங்கோ, அப்பா பிரசாதம் கொடுத்தார் என்று கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட மீனாட்சி, ஏண்டி கழுத, காலையில எழுந்து மடிய ஆச்சாரத்தோட அம்பளுக்கு நைவேத்தியம் செஞ்சு தரேன், அதை கொண்டு போய் கொடுத்து ஒழுங்கா வாங்கிட்டு வரமாட்டியோ? பாரு, மேலெல்லாம் நெய் வழிஞ்சிட்டு இருக்கு என்று கூறிவிட்டு அவள் தலையில் லேசாக குட்டினாள். அம்மா வலிக்கிறதுமா, நான் என்ன செய்யறது? ஸ்கூலுக்கு நாழி அடித்துன்னு அவசரமா ஓடி வந்தேன் என்று முகத்தை சுருக்கி கொண்டே அங்கிருந்து உள்ளே சென்றாள். என்னது, ஓடி வந்தியா? இது மட்டும் எங்க அம்மா இருந்து கேட்டிருந்தா உன் காலை உடைச்சிருப்போம். பொம்மநாட்டிகள் பூமியில நடக்கிறது தெரியப்படாதுன்னு சொல்வா.
அப்படின்னா நாம பறந்துதான் போகணும் என்று உள்ளே பையில் புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டே கூறினாள் அம்பிகா. அடியே, வர வர உனக்கு வாய் அதிகமாயிடுத்து, இரு உன்னை பேசிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள் மீனாட்சி. இதற்குள் அம்பிகா பள்ளிக்கு கிளம்பி வெளியே வர, இருடி ஒரு வாய் சாப்பிட்டு போவ. வேண்டாமா, நான் கோவிலையே சாப்பிட்டுட்டேன், அப்பா இன்னைக்கு அங்கேயே கொடுத்துட்டார். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, தெருவில் நின்னுட்டு யார்கிட்டயும் பேசப்படாது, சரியா? குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும் என்று கூறிக்கொண்டே அவள் பின்னால் வந்தாள் மீனாட்சி. சரிம்மா, நான் குனிஞ்ச தலை நிமிராம நடக்கிறேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என் ஆஸ்பத்திரியில தான் வந்து பார்க்கணும் என்று சிரித்தாள் அம்பிகா. டீ, என்னடி இது, வெளியில போறச்ச தத்து பித்துன்னு பேசுண்டு என்று அவள் முதுகில் லேசாக அடித்தாள். பின்ன நான் தலையை குனிஞ்சுண்டு நடந்தா எதிர்க்க வண்டி வந்தா எனக்கு எப்படி தெரியும் என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றாள். சரியான வாயாடி என்று மீனாட்சி சிரித்து கொண்டிருக்க, அவளது சிரிப்புக்கு எதிரொலி போல் பக்கத்து வீட்டிலிருந்து சிரிப்பொலி கேட்டது. என்ன மாமி, உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்காளே, அவ கேட்ட கேள்வியை பாத்தீங்களா என்று கூறிவிட்டு மீண்டும் கலகலவன சிரித்தாள் பக்கத்து வீட்டில் புதிதாக வந்திருக்கும் வள்ளி. அவளை ஏற இறங்க பார்த்த மீனாட்சி, அது இருக்கட்டும் வள்ளி, உங்க ஆத்துல இருந்து தினமும் ஒரே நாத்தமா வர்றதே, தினமும் மாமிசம் இல்லாம சமைக்க மாட்டேளோ என்று கேட்டாள். நான் என்னமா செய்யறது, எங்க வீட்டுக்காரருக்கு தினமும் கடிச்சிக்க ஒரு துண்டு கருவாடாவது இல்லைன்னா சோறு இறங்காது. என் பிள்ளையாவது பேசாம போயிடுவான், ஆனா அவருக்கு இறங்காது. இன்னைக்கு கூட பாருங்க, காலங்காத்தால சந்தையில இருந்து மீனை கொண்டாந்து குழம்ப வெயிடுன்னு ஒரே ரோதனை. தோ பாருங்க, இப்பதான் உக்காந்து கழுவி கொண்டாரன் என்று கையில இருந்த சட்டியை அவளிடம் காண்பித்தாள். அதில் மீன்கள் இருந்தன. சேச்சே, அப்படி எடுத்துட்டு போ, என்னடி இது என்று மூக்கை பிடித்து கொண்டு சற்று ஒதுங்கி போன மீனாட்சி, ஏண்டி அதுக்குன்னு ஒரு 4 கிழமன்னு இல்லையா, இப்படியா தினமும் மாமிசம் சாப்பிடுவேள்? காலையில் எழுந்து எங்காத்து சாம்பிராணி வாசனையும் மீறிண்டு இந்த வாசனை தான் வர்றது. அது என் பொஞ்சாதி கைப்பக்குவம் மாமி என்று கூறி சிரித்து கொண்டே அங்கு வந்தான் கந்தன். ஆமா, உன் ஆத்துக்காரி பெருமைய நீ தான் மெச்சுக்கணும், எல்லாம் எங்க தலையெழுத்து, வந்து சேர்ந்தேளே என்று தலையில் அடித்து கொண்டு உள்ளே சென்றாள் மீனாட்சி. கந்தனும் வள்ளியும் சிரித்து கொண்டே உள்ளே சென்றனர். ஏன் புள்ள, மாமிக்கு என்னவா, காலையில உன்னாண்ட வம்பிழுக்குதா என்று சிரித்து கொண்டே கேட்டான் கந்தன். ஆமாய்யா, நம்ம செய்யற கவுச்சி வாசனை அவங்க வீட்டுக்கு வருதான், தினமும் கரிசொரி இல்லாம சாப்பிட மாட்டீங்களான்னு கேக்குது என்று சிரித்தாள் வள்ளி. ஆமா பின்ன, இதுங்களை போல இலையும் தழையும் சாப்பிட நாம என்ன ஆடா மாடா? வேணும்னா ஒரு நாளைக்கு அதுக்கு குழம்பு கொடுத்து விடு, சாப்பிட்டு பார்க்கட்டும், அப்புறம் இதேதான் கேட்கும் என்று கேலியாக சிரித்து கொண்டிருந்தான். அப்பா, அவங்க கோவில்ல பூஜை பண்றவங்க, சுத்த பத்தமா இருக்கிறவங்க, தினமும் காலையில எழுந்து வீட்டுல சாமி கும்பிடுறாங்க, அவங்கள போய் அப்படி சொல்லாதப்பா என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தான் கணேசன். ஏ போதுண்டா, விட்டா நீயும் அவங்களுக்காக பேச வந்துடுவிய, ஏன் பிள்ளையாட்டம் பேசுடா என்றான் கந்தன். உங்க அப்பா சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நாம சின்ன வயசுல இருந்து கறி மீனுன்னு சாப்பிட்டு பழகினவங்க, இன்னைக்கு வந்து திடீர்னு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல நாம சாப்பிட்றோம், இந்த அம்மாவுக்கு என்னவா? ஏப்ப பாரு ரோதனை, நோய் நோயின்னு எதனா சொல்லிக்கினே இருக்கு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த இடத்துல ஊட்ட கட்டிக்கின்னு வர வேணான்னு. சொன்னா கேட்டியா? எங்க அப்பா கொடுத்த நிலம், அங்கதான் ஊட்ட கட்டிக்கின்னு போகணும்னு அடம் பிடிச்ச. இது கட்டுறதுக்கு உன் கழுத்துல இருந்த தாலியை கூட வச்சாச்சு. இப்ப நாம 3 பேரும் ஏதோ தினமும் அந்த கூலி வேலையில சம்பாதிக்கிறது தான் வைத்த கழுவ சரியா இருக்கு. ஏதோ பணம் காசு தான் இல்லையே, தினமும் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் வாய்க்காது ருசியா சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா, இதுல இந்த அம்மா வேற பக்கத்துல உக்காந்துக்குன்னு இதை சமைக்காத அதை சமைக்காதன்னு என்று காதில் சொருகி வைத்திருந்த பீடி எடுத்து வாயில் வைத்து கொண்டான். அப்பா, அந்த மாமி என்ன சொல்லிட்டாங்க? நல்ல நாளு கிழமன்னா கறி மீன் ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க, அது நல்லதுக்கு தானே என்று கூறிக்கொண்டு பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து வள்ளியிடம் கொடுத்தான். ஆமாண்டா, நீ ஒருத்தன் அவங்களுக்கு ஏத்தா போலவே பேசிக்கின்னு. சரி சரி, வந்து சோத்த தின்னு முருகன் கடைக்கு போனோம் இல்ல என்று கூறிக்கொண்டே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் வள்ளி. ஆமா, நான் கொஞ்சம் வெளியில போனோமா, வந்து சாப்பிட்றேன், எடுத்து வை என்று சைக்கிள் எடுத்துக்கொண்டு சிட்டாக பிறந்தான் கணேசன். ஏண்டி வள்ளி, இவ என்னாடி தினமும் இந்நேரத்துக்கு எங்கேயோ ஓடிடுறான்? காலையில பண்ணையில பாலை கறந்து ஊத்திட்டு வந்து முருகன் கடைக்கு தானே வேலைக்கு போவான், அதுக்குள்ள இந்த 1 மணி நேரம் எங்க போறான்? நடுவுல வேற எங்கனாச்சும் வேலையை பாக்குறானா உன் புள்ள? தனியா துடிக்கிட்டு செத்துக்கிறானா என்று வள்ளியை உற்று பார்த்து சிரித்தான் கந்தன்.
அட, அவனுக்கு அவ்வளவுலாம் தெரியாதியா. பாவம் புள்ள நல்லா படிச்சுக்கின்னு இருந்தான். நம்ம கஷ்டத்துக்கு அவன் படிப்பை நிறுத்தி போட்டோம். அவன் கூட்டாளிங்க யாரையாவது பார்க்க போவான். வயசு பையன் உட என்று உள்ளே சென்றாள் வள்ளி. சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டு சென்ற கணேசன் புளிய மரத்தின் ஓரம் சென்று மூச்சு வாங்க நின்றான். பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பிள்ளைகள் கூட்டமாக பேசிக்கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் சென்று கொண்டிருக்க, அதில் பாவாடை தாவணியில் சென்று கொண்டிருந்த பெண்கள் கணேசனை பார்த்து தங்களுக்குள் ஏதோ பேசி சிரித்து கொண்டே போக, கணேசனுக்கு ஒரு பக்கம் வெட்கமும் ஒரு பக்கம் பயமும் பிடுங்கி தின்று கொண்டிருந்தது. ஆனால் அவன் கண்கள் யாரையோ வேகமாக தேடிக்கொண்டிருக்க, சற்று நேரத்தில் அவன் முகம் மலர்ந்தது. அம்பிகா கையில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டே தனியாக வந்து கொண்டிருந்தாள். கணேசன் அருகில் வந்ததும் லேசாக தலையை நிமிர்த்தி அவனை ஒரு தரம் பார்த்துவிட்டு மீண்டும் கடகடவென அங்கிருந்து சென்று விட்டாள். கணேசனுக்கு உற்சாகம் எல்லையை மீற, எப்பொழுதும் போல் அன்றும் அவனுக்கு அம்பிகாவின் கடைக்கன் பார்வை கிடைத்துவிட மீண்டும் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டான். தினமும் இது என்னடா பொழப்பு? அந்த பொண்ணுக்காக நீ போய் அந்த புளிய மரத்தாண்ட நிக்கிறதும், அது வந்து உன்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறதும், நீ என்னவோ பைத்தியக்காரன் போல சந்தோஷமா ஓடி வரதும், என்னடா இது? மனசுக்குள்ள அவன் மேல இம்புட்டு ஆசை வச்சிட்டு இருக்கிறவன் ஒரு வார்த்தையாவது பேசுறியா? இல்ல அதுதான் பேசுதா? இதுக்கே என்னவோ இப்படி குதிக்கிறியே என்று கேட்டுக்கொண்டே போஸ்டருக்கு பசையை தடவி கொண்டிருந்தான் கணேசனின் நண்பன் ரவி. ஏ போடா, அவ பேசலன்னா என்ன இப்ப? அவ பாக்குறதுலயே தெரியல அவளும் என்னை விரும்புறான்னு என்று போஸ்டரை ஒட்டி கொண்டிருந்தான் கணேசன். ஆமா, அது ஐயர் வீட்டு புள்ள, அது போய் உனக்கு கிடைக்குமாடா? எந்த தைரியத்துலதான் நீ இந்த வேலையை பாக்குறன்னு தெரியல. என்னைக்காவது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, அப்புறம் இதே செவத்துல உன் கண்ணீரஞ்சலி போஸ்டர் தான் ஒட்டணும் என்று சிரித்தான் ரவி. ஏ போடா, நான் என் அம்பிகாக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அதுக்கேண்டா காதலிக்கணும்? ஏ பேசாம இருடா என்று பசி எடுத்து அவன் மீது வீசினான். சரி சரி, இதோ பாரு, இப்படியே பார்த்துக்கினே இருந்தா ஒன்னும் வேலைக்காவாது. நாளைக்கு நீ அதாண்ட பேசுற என்ன? உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் போய். ஏ அதெல்லாம் வேண்டாம், நானே நாளைக்கு அதுகிட்ட பேசலான்னு தான் இருக்கிறேன். எங்க அம்மாவும் அப்பாவும் வேற அவங்க அம்மா கிட்ட தினமும் வம்பு பண்ணிக்கினே இருக்காங்கடா. அதுல எதனா அந்த புள்ள தப்பா எடுத்துக்குமோன்னு வேற பயமா இருக்கு என்றான் கணேசன் கவலையாக. அதுதான் நீ சொன்னிய அந்த கரிமீன் பிரச்சனை அதுவா என்று சிரித்தான் ரவி. ஆமாண்டா. சரி, நான் அதுக்கு ஒரு யோசனை சொல்றேன். நீ அப்படி செஞ்சியன்னா உங்க வீட்லயும் கொஞ்ச நாளைக்கு கரிமீன் சமைக்க மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் சண்டையும் வராது. அதுக்குள்ள நீயும் உன் அம்பிகா மனசுல இடம் பிடிச்சிடலாம் என்றான் ரவி. அப்படியா? என்னடா அது என்று அவளாக கேட்டான் கணேசன். அன்று மாலை வீட்டிற்கு சென்ற கணேசனை ஆச்சரியமாகவும் அதிர்ந்தும் பார்த்து கொண்டிருந்தனர் கந்தனும் வள்ளியும். பச்சை நிற வேஷ்டியும் கழுத்தில் துளசி மாலையும் அணிந்து கொண்டு அவன் வாசலில் நின்று கொண்டிருக்க, ஏய் என்னடா இது என்று அலறினாள் வள்ளி. அம்மா, நான் முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன். இனிமேலும் ஒரு மாசம் நம்ம வீட்டுல கவுச்சி சமைக்க கூடாது என்று கூறிக்கொண்டே பக்கத்து வீட்டில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த அம்பிகாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவள் தலையை நிமிர்ந்து பார்க்காமலேயே மெதுவாக புன்னகை புரிந்தாள். இதை பார்த்து அவனுக்கு உற்சாகமானது. ஏய் என்னடா இது, சொல்லாம கொள்ளாம மாலையை போட்டுக்கின்னு வந்துட்ட என்று கந்தன் அலற, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் முருகனுக்கு வேண்டிக்கின்னு மாலை போட்டிருக்காங்க. நானும் அவங்க கூட பழனிக்கு போறேன். அதுக்குதான் மாலை, பேசாம தள்ளு என்று அவன் உள்ளே செல்ல, இன்னாடி உன் புள்ள இப்படி பண்ணிட்டான், கவுச்சி இல்லாம என்னால சாப்பிட முடியாதே என்றான் கந்தன். யோ பேசாம ரியா, புள்ள எவ்வளவு பக்தியோட மாலையை போட்டுக்கின்னு வந்து நிக்கிறான். நீ ஒரு ஆளு, எப்ப பாரு கவுச்சி கவுச்சின்னு. தள்ளு, ஊட்ட மொழிக்கு சுத்தம் பண்ணணும் என்று உள்ளே சென்றாள் வள்ளி. சரி என்று கந்தன் முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு வெளியே செல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த தண்டபாணி, டி மீனாட்சி, இனிமே கொஞ்ச நாளைக்கு உன்னோட புலம்பலுக்கு ரெஸ்ட் கிடைச்சிடுத்து என்று சிரித்து கொண்டே ஈசி சாரில் அமர்ந்தார். என்ன நான் சொல்றேன் என்று கேட்டுக்கொண்டே அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் மீனாட்சி. ஆமாண்டி, அந்த பையன் கணேசன் முருகனுக்கு வேண்டிண்டு மாலை போட்டிருக்கானா, அதனால கொஞ்ச நாளைக்கு அவ ஆத்துல மாமிசம் செய்ய மாட்டாளாம் என்று சிரித்து கொண்டே அந்த தண்ணீரை வாங்கி குடித்தார். அப்பாடா, அந்த பிள்ளையாண்டா நன்னா இருக்கணும். இவளுக்கு இப்படி ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கான் பாருங்கோ. ஆமாண்டி, குப்பமேட்ல மாணிக்கம் இருக்கிறது இல்லையா, அது போலதான் அந்த பிள்ளையாண்டானோ. என்னதான் இருந்தாலும் படிச்ச பையனாச்சே, அந்த ஒழுக்கம் இல்லாமலா இருக்கும். யார் எங்க பிறந்தா என்ன,
ஆவாவா குணம்னு ஒண்ணு இருக்கிறது இல்ல, அது பிறப்பிலேயே இருக்கிறதுடி என்று சிரித்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த அம்பிகாவிற்கு கணேசனின் மலர்ந்த முகம் கண்ணில் வந்தது. மறுநாள் காலை கணேசன் புளிய மரத்தின் அருகே அவளுக்காக நின்று கொண்டிருக்க அம்பிகா அவனை பார்த்து கொண்டே அங்கு வந்ததை பார்த்ததும் அவன் கால்கள் விடவிடத்து போயின. முகமெல்லாம் வெறுத்து இதயம் வேகமாக அடித்து கொண்டது. என்ன இது, இன்னைக்கு நாம தான் அவகிட்ட எப்படியாவது பேசினோன்னு இருந்தோம், ஆனா அவளும் இன்னைக்கு என்னையே பார்த்துட்டு வராளே என்று அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். மெலிதாக புன்னகை செய்து கொண்டே அவன் அருகில் தயக்கத்தோடு வந்து நின்ற அம்பிகா, இந்தாங்கோ என்று கையில் வந்த டிஃபன் பாக்ஸை அவனிடம் நீட்டினாள். கணேசனுக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. என்ன என்ன இது என்று கேட்டுக்கொண்டே அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி கொண்டான். அவன் கைகள் நடுங்குவதை பார்த்த அம்பிகா, ஏன் உங்க கை இப்படி நடுங்கிறது என்று சிரித்தாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்று மற்றொரு கையால் அந்த கையை பிடித்து கொண்டான். அதை பார்த்து மீண்டும் அவள் லேசாக சிரித்துவிட்டு, இது அம்பாளுக்காக அம்மா செஞ்ச பிரசாதம், உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, மாலெல்லாம் போட்டு இருக்கேளே, என்ன திடீர்னு என்று தலையை குனிந்து கொண்டே கேட்டாள். அதுவா, அது எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் முருகனுக்கு மாலை போட்டாங்க, அதுதான் நானும். நேக்கெல்லாம் தெரியும் என்று ஒரு தரம் அவளை நிமிர்ந்து பார்த்து சிரித்து விட்டு அங்கிருந்து ஓடினாள். அவளை மலர்ந்த முகத்தோடு பார்த்து கொண்டிருந்த கணேசனுக்கு நடப்பதெல்லாம் கனவா நினைவா என்று புரியாமல் இருந்தது. ஏய், என்னடா சொல்ற, நிஜமாவா? அந்த பொண்ணு உன்னாண்ட பேசிச்சா என்று உற்சாகமாக கேட்டான் ரவி. ஆமாண்டா, பேசுனது மட்டும் இல்ல, இந்த பாரு பிரசாதம் கூட கொடுத்தது, எல்லாம் இந்த மாலை போட்ட மகிமை தான்டா என்று அந்த முருகன் டாலர் போட்ட மாலையை தொட்டு கண்ணில் வைத்து கொண்டான். அட பாவி, அவங்க எது எதுக்கோ மாலை போட்டா, நீ சரி விடு, அந்த முருகனும் 2 பொண்டாட்டிக்காரரு தானே, உன் காதலுக்கு உதவி செய்யாமலா இருப்பாரு. அது இருக்கட்டும், இனிமேல அந்த பொண்ணு உன்கிட்ட தினமும் பேசுமாடா என்று கேட்டான். அப்படிதான் தோணுதுடா, நாளைக்கு அதுக்கு எதனா வாங்கிட்டு போனடா. என்னடா வாங்குறது என்று அவளாக கேட்டான் கணேசன். மறுநாள் காலை அவளுக்காக காத்திருந்த கணேசனை பார்த்து சிரித்து கொண்டே அங்கு வந்தாள் அம்பிகா. முதல் நாளை விட இன்று அவளுக்கு சற்று தைரியம் வந்தது போல் தெரிய கணேசனும் சற்று உற்சாகமாகவே நின்று கொண்டிருந்தான். அவள் அருகில் வந்ததும் அவளிடம் டிஃபன் பாக்ஸை நீட்டினான். அதை வாங்கியவள், என்ன இது, இதுல ஏதோ இருக்கிறதே என்று கேட்டாள். பாரம்பிகா என்றான் சிரித்து கொண்டு. அவள் ஆவலாக அதை திறந்து பார்க்க அதில் ஒரு சிகப்பு நிற ரிப்பனும் கண்ணாடி வளையல்களும் இருந்தது. இதை நீ வச்சு ஜடைய போட்டு கம்பிகா, நல்லா இருக்கும். நாளைக்கு வரும்போது இந்த கண்ணாடி வளையலையும் போட்டுக்கிட்டு வா, நான் பார்க்கணும் என்று சிரித்தான். நாளைக்கு என்ன, இப்பவே போட்டுக்கிறேன் என்று அதை எடுத்து அவளாக போட்டு கொண்டாள். அவள் சிவந்த மேனியில் அந்த சிகப்பு நிற கண்ணாடி வளையல்கள் பளிச்சென மின்ன கணேசனின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. நன்னா இருக்கா என்று அவன் முகத்துக்கு நேரே கைகளை ஆட்டி காண்பித்தாள். நல்லா இருக்கு அம்பிகா என்று அவன் பூரித்து போக, சரி இந்தாங்கோ, இன்னைக்கு அம்மா புளியோதரை செஞ்சா என்று கூறிக்கொண்டே டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவனிடம் கொடுத்தாள். என்ன அம்பிகா, தினமும் இப்படி பிரசாதம் கொண்டு வரியே, உங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? அதெல்லாம் நான் சமாளிச்சுடுவேன் கணேசன் என்று சிரித்தாள். ஏன் அம்பிகா, எனக்காக பாவம் நீ. இதுல என்ன இருக்கிறது, நான் தினமும் இந்த பிரசாதம் சாப்பிட்றச்சே உங்க ஞாபகம் தான் வர்றது. நான் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் நீங்களும் அனுபவிக்கணும்னு தோன்றது, அதுதான் என்று வெட்கத்தோடு சிரித்தாள். அவளை மலர மலர கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தான் கணேசன். அன்றிலிருந்து அவர்கள் காதல் வளர ஆரம்பித்தது. தினமும் இருவரும் ஆங்காங்கே சந்தித்து பேசிக் கொள்வதும் பழகுவதும் என இருந்தனர். இது போக போக ஊருக்குள் லேசாக பரவ கடைசியில் இது 2 வீட்டாரின் காதிற்கும் சென்றது. அன்றிரவு 2 வீட்டிலும் பூகம்பம் வெடிக்க அம்பிகா இதில் மிகவும் நொந்து போனாள். என்ன தைரியம் இருந்தா அந்த ஆத்து பையனோட பழகிருப்ப, இதுக்கெல்லாம் உன் தோப்பனாரதான் சொல்லணும். ஒரே பொண்ணுன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடின்னு இருந்தார், அதுதான் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்று ஆவேசமாக கத்தினாள் மீனாட்சி. ஏண்டா வாயில கொழுக்கட்டைய வச்சிருக்கிற, போயும் உனக்கு அந்த பொண்ணுதான் கிடைச்சதுடா பழகிறதுக்கு. அந்த அம்மா சும்மாவே நம்மளாண்ட இது செய்யாத அது செய்யாதன்னு வம்புக்கு வரும். இப்ப அந்த வீட்டு பிள்ளையோட பழகிறன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. உனக்கு என்னடா வயசாயிடுச்சு என்று கந்தன் கணேசனிடம் கத்த, அட உடியா, ஏதோ சின்ன சிறுசுங்க, வயசு கோளறுல ஏதோ பார்த்து பேசி சிரிச்சிருக்குதுங்க, இத போய் பெருசுப்படுத்திக்கின்னு அதெல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டா எல்லாம் சரியா போயிடும். ஏ கணேச, நீ போப்பா என்று அவனை அனுப்பினாள் வள்ளி. டி மீனாட்சி,
ஏண்டி இப்படி கத்தின்னு இருக்கிற? இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் சமாச்சாரம். ஏதோ அவ 2 பேரும் சிநேகமா பேசிட்டு இருந்திருப்பா. அதை பார்த்துட்டு ஊர்ல ஏதோ சொன்னான்றதுக்காக நம்ம பொண்ண நீ இப்படி பேசப்படாதுடி. டி இங்க வாடிமா என்று அம்பிகாவை அருகே அழைத்தார். அழுது வீங்கிய கண்களை துடைத்தபடி அருகில் வந்தாள் அம்பிகா. தோ பாரு, அந்த பையனோட இனிமேலும் பழகாதே. ஏதோ பக்கத்தாத்து பையன்னு நீ பேசியிருக்க. ஆனா ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறா. சரியா? அவ யாரு, நாம யாரு? நம்ம வசதிக்கு அவெல்லாம் சரிப்பட மாட்டா. நீ படிப்புல மட்டும் கவனமா இருக்கணும். சரியா? அந்த பையனுக்கு படிப்பு இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதோ கூலி வேலை பார்த்துட்டு 5க்கும் 10க்கும் அலையறான். அவனோட நோக்கி என்ன சிநேகம்? இனிமேலாம் அப்படிலாம் அவன் கூட பழகப்படாது. சரியா? போய் முகத்தலைமிண்டு சாப்பிடு. மீனாட்சி, குழந்தைக்கு சாப்பாடு போடு என்றார் தண்டபாணி. அம்பிகா அமைதியாக உள்ளே சென்றாள். மறுநாள் காலை இருவரும் ஆற்றங்கரை ஓரம் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருக்க சோகமாக இருந்த அம்பிகாவை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் கணேசன். தோ பாரு கணேசா, நம்ம மாத்துல கண்டிப்பா நம்ம காதலை ஏத்துக்க மாட்டா. ஏதோ நம்ம சிநேகமா தான் பழகிட்டு இருக்கோம்னு இப்ப நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நமக்குள்ள இருக்கிற காதல் அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ, அதை நினைச்சாலே நேக்கு திக்குன்னு ஆகுறது என்றாள் அம்பிகா தேம்பிக் கொண்டு. அதுக்கு என்ன செய்யறது அம்பிகா? அதுக்காக நான் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படி உங்க அம்மா அப்பா எதனா அமக்கலம் பண்ணா நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன் பாரு என்று சிரித்தான். போதும் கணேசா, தத்து பித்துன்னு எதனா பேசாதே. கொஞ்சமாவது சீரியஸா திங்க் பண்ணு என்று கோபித்து கொண்டாள். சரி, நான் என்ன செய்யணும்னு சொல்லு. இதோ பாரு, நீங்க வசதி இல்ல, நோக்கு படிப்பு இல்லைன்னு தானே எங்க ஆத்துல சொல்றா. அந்த குறைய நீ சரி பண்ணணும். என்ன அம்பிகா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ படிக்கணும் கணேசா. படிச்சுட்டு நல்ல ஒரு உத்தியோகத்தை தேடிக்கணும். உன் அந்தஸ்தை உயர்த்திக்கணும். அப்பதான் எங்க தோப்பனாரும் நம்ம காதலை ஏத்துப்பா. அதனால மட்டும் அவங்க நம்ம காதலை ஏத்துப்பாங்களா அம்பிகா? ஏன் மாட்டா? அப்படி அவ ஏத்துக்கலன்னா என்ன, அதுக்குள்ள நாமளாம் மேஜர் ஆகிடுவோம். 4 பெரியவளை கூப்பிட்டு நியாயம் கேட்போம். இதெல்லாம் கேட்க நல்லதான் இருக்கு. ஆனா நான் எப்படி படிக்கிறது? நான் வேலைக்கு போனாதான் எங்க வீட்டுல 3 வேளை அடுப்பெரியும். இல்லைன்னா எங்க அம்மா அப்பா வருமானம் மட்டும் பத்தாதே என்று பெருமூச்சு விட்டான். அதனால என்ன இருக்கு கணேசா? உன்னை யாரு வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னது? நான் வேலைக்கு போனா எப்படி படிக்கிறது? ஏன் முடியாது? கரஸ்பான்ஸ்ல டிகிரி முடி, மேற்கொண்டு அதுலயே நன்னா படி. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்த வருஷம் நானும் காலேஜ் போறேன். அப்புறம் என்ன, நாம 2 பேரும் படிப்போம். டிகிரி கையில இருந்தா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அப்புறம் என்ன என்று சிரித்தாள். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அப்ப நானும் டிகிரி படிக்கலான்னு சொல்றியா அம்பிகா என்று உற்சாகமாக கேட்டான். தாராளமா படிக்கலாம் கணேசா, உன்னால கட்டாயம் முடியும். என்ன மனசுல நினைச்சுண்டு நீ படி. எனக்காக படி கணேசா என்று அவனை அன்போடு பார்த்தாள். கண்டிப்பா படிக்கிறேன், உனக்காக படிக்கிறேன் அம்பிகா என்று அவனும் உணர்ச்சி ததும்ப கூறினான். அந்த வருடமே அவன் கரசில் BA சேர அன்றிலிருந்து முழு மூச்சாக படிப்பில் கவனம் செலுத்தி நன்கு படித்து கொண்டிருந்தான். டவுனில் இருக்கும் காலேஜில் அம்பிகாவும் பிகாம் சேர இருவரும் தினமும் காலேஜ் அருகில் சந்தித்து சிறிது நேரம் பேசுவதும் பழகுவதும் என இருந்தனர். பகல் முழுவதும் கணேசன் வேலைக்கு சென்று உழைத்து கொண்டும் இரவில் படித்து கொண்டும் இருக்க தனக்காக அவன் படும் சிரமத்தை பார்த்து அம்பிகாவும் அவனுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் பேசிக்கொண்டு அவனை ஊக்கப்படுத்தி கொண்டும் இருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட கணேசன் BA பட்டமும் பெற்றான். அவனுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக மேற்கொண்டு MA படிக்கவும் சேர்ந்தான். இதற்குள் அவர்கள் காதல் வீட்டில் தெரிந்துவிட அன்று தண்டபாணி அம்பிகாவை நன்கு அடித்துவிட்டு இனி காலேஜிற்கு போகக்கூடாது என்று நிறுத்திவிட்டார். பக்கத்து வீட்டில் நடக்கும் அனைத்தையும் தோட்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கணேசனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்த அம்பிகாவை ஒரு முறையாவது சந்தித்து விட வேண்டும் என்று அடித்து கொண்டது. மறுநாள் அவர்கள் எப்பொழுதும் சந்திக்கும் இடத்தில் அவன் காத்திருக்க அவளை காணாமல் கவலையாக இருந்தான். இதற்கு மேல் அவள் வரப்போவதில்லை என்று அவன் எழுந்து கொள்ள பதறிக்கொண்டு ஓடி வந்து கொண்டிருந்த அம்பிகாவை பார்த்து முகமலர்ந்து அவளிடம் ஓடினான். முகமெல்லாம் கண்ணி போய் வீங்கிருந்த அவளை பார்த்து பதறிய கணேசனுக்கு வாயில் வார்த்தைகள் வரவில்லை. அம்பிகா, என்னம்மா இது? ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வீங்கிருக்கு? உங்க அப்பா உன்னை நல்லா அடிச்சுட்டாரா என்று குரல் கம்மா கேட்டான். அதெல்லாம் பரவாயில்ல கணேசன், ஆனா அப்பா நேக்கு வரன் பார்த்துட்டு இருக்கார். அது விஷயமா தான் இன்னைக்கு திருவாரூர் போயிருக்கார். நீ படிச்சதெல்லாம் போதும், நீ இனிமேலும் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம், ஆத்துலயே இரு
அடுத்த வாரமே எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டாரு என்று கதறினாள். கடவுளே, என்ன அம்பிகா சொல்ற? ஆமாங்க கணேசா, நீக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கைய நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு நீதான் வேணும் என்று அவனை அணைத்து கொண்டாள். இதுவரை அவன் மீது சுண்டு விரல் கூட படாமல் பழகிய அவள் இன்று அவன் தோளில் சாய்ந்து அழுவதை பார்த்து அதிர்ந்து போன கணேசன், நான் இப்ப என்ன செய்யறது அம்பிகா என்று ஒன்றும் புரியாமல் விழித்தான். டக்கன் அவன் தோளில் இருந்து எழுந்தவள் கண்களை துடைத்து கொண்டு, என்ன உன்னோட அழைச்சுண்டு போயிடுறியா என்று கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்ட கணேசன் அதிர்ந்து போனான். அம்பிகா, நீயா நீயா எப்படி கேக்குற என்று பதட்டத்தோடு அவளை பார்த்தான். ஆமா, நானே தான் கேக்குறேன், என்ன அழைச்சுண்டு போயிடுறியா என்றாள். அம்பிகா, இது தப்புமா. நாளைக்கு இதனால நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் தலைகுனிவு. அதுவும் இல்லாம எனக்கும் இன்னும் சரியா வேலை இல்லை என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, அடியே கழுத, நான் படிச்சு படிச்சு சொல்லியும் இங்க வந்து இவனோட பேசிட்டு இருக்கியா? ஆத்துக்கு வா, உன்னை என்ன செய்யறேன் பாரு என்று கணேசனை முறைத்து விட்டு அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார் தண்டபாணி. கணேசன் அதிர்ந்து போய் நின்று போனான். 2 நாட்கள் தண்டபாணி வீட்டில் ஏதோ கலவரமாகவே இருக்க, என்ன விஷயம் என்று யாருக்கும் தெரியாமல் ஒரே மர்மமாகவே இருந்தது. இதே போல் கந்தனும் வள்ளியும் கூட குழம்பிக் கொண்டிருக்க கணேசனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஏ வள்ளி, 2 நாளா அந்த ஐயர் வீட்டுல யார் யாரோ வரதும் போறதுமா ஒரே மர்மமா இருந்தது இல்ல, அது என்னான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சுடி என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான் கந்தன். வள்ளியும் கணேசனும் அவனை ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்னையா சொல்ற என்றாள் வள்ளி. ஆமாம் புள்ள, அந்த பொண்ணு 2 நாளா வீட்ல இல்லையாம். அன்னைக்கு ராத்திரி அந்த புள்ளைய ஐயர் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் தோ இவனால தான். பாவம், மறுநாள் காலையில அந்த பிள்ளை எங்கேயோ போயிட்டு இருக்கு, வீட்ல இல்லையா. அட கடவுளே, அப்புறம் அப்புறம் என்ன, ஐயருங்க இல்ல, விஷயம் வெளியில தெரிஞ்சா அசிங்கமாயிடுமேன்னு அவங்க ஆளுங்களுக்குள்ளேயே சொல்லி வச்சு தேடின்னு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்குதான் என்று அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். இன்னாயா, இன்னாச்சு என்று வள்ளி பதற கணேசனுக்கு முகமெல்லாம் வெறுத்து இதயம் படப்படவன் அடித்து கொண்டது. கந்தனை பயத்தோடு பார்த்து கொண்டே எழுந்த அருகில் சென்றான். அந்த புள்ள ஆத்துல விழுந்து செத்துட்டு இருக்குடி. இன்னைக்குதான் அது கட்டிக்கின்னு இருந்த தாவணி கரை ஒதுங்கி இருக்கு, உடம்ப தேடிக்கின்னு இருக்காங்களாம் என்று கதறினான் கந்தன். இதை கேட்டு கணேசன் அதிர்ந்து சிலையாகி நிற்க, அட கடவுளே என்று அழ ஆரம்பித்தாள் வள்ளி. ஆமாண்டி, பாவம் அந்த புள்ள, ரொம்ப நல்ல புள்ள, அதுக்கு இப்படி ஆகணும், எல்லாம் நம்ம பிள்ளையால தானு எல்லாரும் பேசுறாங்க. இதற்குள் பக்கத்து வீட்டில் ஒரே அழுகி சத்தம் கேட்க வள்ளியும் அழுது கொண்டே வெளியே ஓடினாள். கந்தனும் அவள் பின்னால் ஓட கணேசன் அதிர்ந்து அப்படியே கீழே அமர்ந்தான். பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த கணேசன் ஜன்னல் வழியே அந்த ஆற்றங்கரை ஓரம் பார்த்தார். இங்கதான் நானும் அம்பிகாவும் தினமும் சந்திச்சு பேசுவோம். என்கிட்ட அவ கடைசியா கேட்ட அந்த வார்த்தை இன்னமும் என் மனசுல ஹானித்தரமா பதிஞ்சிருக்கு. என்ன உன் கூட அழைச்சிட்டு போயிடுறியான்னு கேட்டாலே என்று அம்பிகா அன்று கேட்ட அந்த வார்த்தைகள் அவர் மனக்கண்ணில் ஒரு தரம் வந்து சென்றது. கார் கணேசன் வீட்டு வாசலில் நின்றது. அவர் மெதுவாக இறங்கி அந்த வீட்டை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றார். பழைய ஓட்டு வீடு இன்று 2 அடுக்கு மாளிகையாக இருந்தது. கட்டைகளும் முள்செடிகளும் இருந்த இடம் இன்று அழகிய மலர்கள் பூத்து குலுக்கும் நந்தவனம் போல் காட்சியளித்தது. கார், ஏசி என்ற வீடு விலை உயர்ந்த பொருட்களால் மின்னிக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அவர் அமைதியாக நின்றிருக்க, என்னன்னா புதுசா பாக்குறது போல நம்மாத்தையே பார்த்துண்டு அங்கே நின்று இருக்கேள் என்று கேட்டுக்கொண்டே கையில் ஆரத்தி தட்டோடு வந்தாள் அம்பிகா. அவள் பின்னால் பேரன் விமலும் தாத்தா என்று அழைத்து கொண்டு ஓடி வந்தான். அவளை பார்த்து முகமலர்ந்த கணேசன், ஒன்னும் இல்லடி மாமி, நாம பழைய கதையெல்லாம் நினைச்சிட்டு வந்தேன், அதுதான் என்று சிரித்து கொண்டே தனது பேரனை தூக்கி வைத்து கொண்டு முத்தம் கொடுத்தார். ஆமா, தினைக்கும் ஒரு தரமாவது அதை நினைச்சுட்டு இருப்பேளே என்று சிரித்தாள் அம்பிகா. பின்ன மறக்க முடியுமா அன்னைக்கு நாம பண்ண வேலைய? ஆமா போங்கண்ணா, அன்னைக்கு என் தோப்பனாரன் அடிச்சு இழுத்துண்டு போனதும் நான் பயந்துட்டேன். இனிமேல உங்களை பார்க்கவே முடியாது, அவ்வளவுதானே நினைச்சிட்டேன் தெரியுமா என்று சிரித்தாள். ஏ மாமி, அது எப்படி நான் விடுவேன்? அன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம உன்னை வர சொல்லி நான் கூட்டிட்டு போய் டவுன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டேனே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல சென்னையில இருக்கிற காலேஜ்ல உன்னை சேர்த்து விட்டு அங்கேயே ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டேன். ஆமா ஆமா என்று சிரித்தாள் அம்பிகா. ஆனா அன்னைக்கு எங்க அப்பா வந்து உன்னை பத்தி சொல்லும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எங்க நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு.
ஆனா நீ இறந்துட்டன்னு அவர் சொன்னதும் அப்பாடன்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு உன் தாவணி ஒண்ணு எடுத்துட்டு போய் ஆத்தங்கரையில போட்டுட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டது போல நம்ப வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு உங்க வீட்லயும் நீ இறந்துட்டன்னு நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் படிச்சு முடிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலையும் வாங்கிட்டேன். நீயும் சென்னையில இருந்து படிப்பை முடிச்ச. அதுக்கப்புறம் நான் வீடு வாசல்னு நல்ல வசதியானதும் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டேன். உன்னை பார்த்ததும் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல எல்லாம் மறந்து எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம என்னோட பொறுப்பான நடவடிக்கை நான் முன்னுக்கு வந்தது எல்லாம் அவங்களுக்கு என் மேல நல்ல மரியாதை ஏற்பட்டுருச்சு என்று சிரித்தார் கணேசன். ஆமா ஆமா, அதுதான் அதுக்கப்புறம் எங்க ஆத்து மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாளே என்று சிரித்து கொண்டே அவருக்கு ஆரத்தி எடுத்தாள் அம்பிகா. எல்லாம் நீ அன்னைக்கு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை தான் அம்பிகா என்று அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தார் கணேசன். அது என்ன வார்த்தை தாத்தா என்று விமல் கேட்க, அது உங்க பாட்டிக்கிட்டே கேளு என்று சிரித்தார். சொல்லுங்கோ என்று அம்பிகாவை பார்த்தான் விமல். போங்கண்ணா என்று வெட்கப்பட்டாள் அம்பிகா. சொல்லு அம்பிகா, எனக்காக ஒரு வட்டி சொல்லு என்றார் கணேசன் சிரித்து கொண்டு. என்ன உங்க கூடவே அழைச்சிட்டு போயிட்டேலா என்று வெட்கத்தோடு கூறிவிட்டு உள்ளே ஓடினாள் அம்பிகா. கணேசன் சிரித்து கொண்டே, இந்த வயசுலயும் என் அம்பிகா அழகுதான் என்று அவளை ரசித்துக் கொண்டிருந்தார். இத்துடன் அந்த ஒரு வார்த்தை கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.